सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. விஷாரத் உத்ரா அதில் வந்து செகண்ட் பேப்பரில் இதை நம்ம இப்போ நடத்திட்டு இருக்கோம். இது வந்து 15 மார்க்ஸ் வருது. இங்கே சரவணா இந்திகாரில் பேஜ் நம்பர் வந்து 321. ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு நாங்கள் வீடியோஸ் எஸ்ஸே போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து தேர்டு இந்த இதில் வந்து மொத்தம் வந்து 4 எஸ்ஸே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதனால் இது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இது 3 எஸ்ஸேலேருந்து கண்டிப்பாக வரும். சந்திரகுப்து பிரஸ்தாவனா முன்னுரை. துருவஸ்வாமினி நாடக்கு ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஜிக்கு அந்திம் ரச்சனாகை. இந்த துருவஸ்வாமினி என்ற பெயரில் வந்து நாடகத்துக்கு வந்து ஜெய்சங்கர் பிரசாத்ஜி வந்து அவர் எழுதிய வந்து நாடகத்தில் வந்து இது கடைசி படைப்பாகும். அந்திம் ரச்சனா, அப்படி ரச்சனானா படைப்பு, அந்திம்னா கடைசி. அவர் எழுதின படைப்பிலே வந்து அவர் ஆயிரக்கணக்கான படைப்புகள் வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு. இருந்தாலும் அவர் எழுதுனதில் வந்து இதுதான் வந்து கடைசி தான் வந்து துருவஸ்வாமினி. சந்திரகுப்து இசி நாடகக்கா நாயக்குக. இதில் வந்து சந்திரகுப்து வந்து இந்த நாடகத்தில் வந்து முக்கிய ஹீரோவாக இருக்கிறார். உஷ்மி ஏக்கு நாயக்கு ஷபி குண மௌஜுத்திகை. இந்த நாடகத்தில் வந்து சந்திரகுப்து வந்து நல்ல குணங்கள், எல்லா குணங்களையும் நிறைந்தவனாக இருக்கிறான். ஷபி குண அப்படின்னா எல்லா வகையானத்திலையும் வந்து நல்ல குணங்கள் பெற்றவனாக இருக்கிறான். ஆகே உஷ்கா சரித்திர சித்திரன் சவிஸ்தார் தியா ஜாத்தாகை. இதில் வந்து இந்த சந்திரகுப்த இந்த நாடகத்தில் வந்து இதில் வந்து முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறான். சியோக்கிய சமுத்திர சாம்ராட் சமுத்திரகுப்தருக்கு தோ பேட்டை. சாம்ராட் வந்து பேரரசர் சமுத்திரகுப்தருக்கு வந்து 2 மகன்கள் இருக்கின்றன. ராம்குப்து அவர் சந்திரகுப்து. ஒருத்தன் பேர் வந்து ராம்குப்து, மற்றொரு பேர் வந்து சந்திரகுப்து. ராம்குப்து காயர்கள். ராம்குப்து வந்து ஒரு காயர் அப்படின்னா கோழைன்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு கோழையாக இருக்கிறான். ராம்குப்து தான் வந்து பெரியவன், சின்ன வந்து சந்திரகுப்து. ஒரு கோழையாக இருக்கிறான் ராம்குப்து. சந்திரகுப்து சச்சாவீர்கள். சந்திரகுப்து வந்து ஒரு நல்ல வீரனாக இருக்கிறார். இஸ்லியே சாம்ராட் சந்திரகுப்து சோட்டே பேட்டே சந்திரகுப்து கா யுவராஜ் பனானிகை. அதனால் வந்து சமுத்திரகுப்தர் என்ன பண்ணார், தன்னுடைய இளையமகனுக்கு வந்து இளையமகன் யார் சந்திரகுப்தருக்கு வந்து அவருக்கு வந்து யுவராஜ் இந்த இளவரசன் என்ற பட்டத்தை வந்து அவர் வந்து வழங்குறாரு. ஏன்னா முதல் மகன் வந்து ரொம்ப கோழையாக இருக்கான், 2வது மகன் தான் வந்து நம்மை போல் வந்து ஒரு வீரனாக இருக்கான்னு சொல்லிட்டு இளைய மகனுக்கு வந்து அவர் இளவரசர் பட்டத்தை வந்து வழங்குறாரு. யகினகி இவே சந்திரகுப்து அவர் துருஸ்வாமினி கா விவாகு தத்திய கர்த்தேகை. இந்த முடிச்சுட்டு சமுத்திரகுப்தர் என்ன பண்ணார், தன்னுடைய இளைய மகனுக்கு வந்து சந்திரகுப்தும் துருஸ்வாமினிக்கு வந்து விவாகம்னு திருமணத்தை வந்து நிச்சயிக்கிறாரு, உறுதிப்படுத்துகிறாரு. தத்திய அப்படின்னா உறுதிப்படுத்துறது. அந்த திருமணம் வந்து 2 பேருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோர் முன்னிலையும் வந்து உறுதிப்படுத்துகிறார். மகர் ஆனால் இஸ்மி பகலே வேமர் ஜாத்தாக. அது உறுதிப்படுத்தின பிறகு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த சாம்ராட் வந்து பேரரசர் வந்து சக்கரவர்த்தி வந்து இறந்துடுறாரு. சமுத்திரகுப்தர் வந்து இறந்துடுறாரு திடீர்னு. பிரேமி அப்படின்னா வந்து காதலன். லிச்சவி ராஜகுமாரி துருஸ்வாமினி மகத ஆத்திகை. அப்போ வந்து லிச்சவி ராஜகுமாரி தான் வந்து துருஸ்வாமினி. அவள் வந்து மகத நாட்டுக்கு வந்து வருகிறாள். ஆத்திகை மகத நாட்டுக்கு வருகிறாள். சந்திரகுப்து அவர் துருஸ்வாமினி தோனோ ஏக்கு தூசரே से प्यार करते हैं. வந்து சந்திரகுப்தரும் துருஸ்வாமினி ஏக்கு தூசரே ஒருவருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பியார்னு வந்து அன்பால் வந்து ஒருத்தர் வந்து நேசிக்கிறார்கள். ஆனாக்காரி பாயி சாம்ராட் சமுத்திரகுப்த के मरने के बाद रामगुप्त कपट से சிம்ஹாசன் பர் பைட்டே ஜாத்தகை. அப்போ வந்து பேரரசர் வந்து அவங்க இறந்துறவுடனே சமுத்திரகுப்தர் இறந்தவுடனே என்ன பண்ணார், அவங்களுடைய பெரிய மகன் வந்து இறந்த பிறகு ராம்குப்து வந்து கப்பட்டு அப்படின்னா வந்து மோசடி செஞ்சு ஒரு குறுக்கோளியில் பண்ணி என்ன பண்ணுறான், அந்த அரியணையில் வந்து உட்காந்துடுறான் சிம்மாசனத்தில். அவர் வந்து நான் தான் வந்து அப்பாவுக்கு முன்னாடி நான் தான் ராஜாவாக இருப்பேன் அப்படின்ட்டு குறுக்கோளியில் வந்து உட்காந்துடுறான். யகினகி வகு துருஸ்வாமினி சே விவாகிபி கர் லேத்தாக. அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து துருஸ்வாமினி என்ன பண்ணிடுறான், திருமணம் செஞ்சுக்கிறான், கல்யாணம் பண்ணிடுறான்.
சந்திரகுப்து இஸ்கா விரோதனகி கர்த்தாக. இது வந்து சந்திரகுப்தருக்கு வந்து தெரிஞ்சிடுது. இந்த மாதிரி அண்ணன் தான் வந்து தான் விரும்புகிற பொண்ணு வந்து திருமணம் பண்ணான்ட்டு இருந்து அவன் என்ன பண்ணான், அவன் வந்து வெளியில் வந்து அந்த விரோதத்தை வந்து வெளியில் வந்து அவன் காட்டிக்கல. மனதில் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுதான் விரோதினகி. அந்த பகை வந்து அவன் வந்து வெளியில் காட்டிக்காமல் மனசில் வந்து வருத்தப்படுறான் சந்திரகுப்து. வக்கு சாரா துக்கு சக்கி லேத்தாகை. உடனே ரொம்ப துக்கப்படுறான். உலகமே இருன்ற அளவுக்கு அவன் மனதில் வந்து ரொம்ப துக்கத்தோடு இருக்கான். யார்? சந்திரகுப்து. யக்கு ராம்குப்திக்கு டர் ஆனா மான் லேத்தாகை. ராம்குப்துக்கு வந்து அவன் வந்து ஒவ்வொன்றும் வந்து கட்டளையிடுறான். அந்த ஒவ்வொரு விதமாக வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்தோடனே அரியாசனையில் உட்காந்தோன்னா வந்து ஒன்றுனா கட்டளை இட்டுகிட்டே இருக்கான். யக்கு நகி சோச்சிதாக்கி வக்கு உச்சித்துகை யா அனுச்சித்துகை. அந்த கட்டளை வந்து யாருக்குமே வந்து அவன் பிடிக்கல. திடீர்னு வந்து எதுவுமே யோசிக்காமல் ஒவ்வொரு சட்டமாக வந்து அவன் போட்டுகிட்டே இருக்கான், கட்டளை இட்டுருக்கான். வீர் அப்படின்னா வந்து வீரர். ராம்குப்து சக்கராஜி से யுத்த கர்த்தேக்கு டார் ஜாத்தாகை. அப்போ இந்த ராம்குப்து வந்து சக்கராஜிட்டு வந்து ஒரு போருக்கு வந்து போகிறான். அதில் வந்து என்ன பண்ணான், தோல்வி அடைஞ்சிடறான். யார்? ராம்குப்து வந்து தோல்வி அடைஞ்சிடறான் சக்கராஜிட்ட. இந்த ஹார் அப்படின்னா தோல்வின்னு அர்த்தம். வக்கு சந்தி கர்ணா சாகத்தகை. சந்தி அப்படின்னா ஒரு ஒப்பந்தம். நம்ம வந்து ராம்குப்து வந்து நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், நம்மளுக்குள்ள சக்கராஜி நம்மளும் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து விரும்புகிறான். ராம்குப்து ராம்குப்து கி பத்தினி திருசுவாமினிக்கா மாங்கத்தாக. உடனே அந்த ஒப்பந்தத்தில் வந்து சக்கராஜி சொல்கிறான், நீ வந்து என்கிட்ட வந்து தோத்துட்ட, அதனால் வந்து உன் மனைவி வந்து அனுப்பிச்சி விடுங்க, எங்கள் நாட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தில் வந்து சக்கராஜி வந்து கேட்குறான். ராம்குப்து பி திருசாமினி இக்கோ பேச்சுதேக்கி தயார் ஹோத்தாக. உடனே அவன் கேட்டோன்னே என்ன பண்ணுறான், ராம்குப்து வந்து தன் மனைவி வந்து அனுப்புறதுக்கு வந்து தயாராகிறான். இந்த பேச்சினி அப்படின்னு அனுப்புறதுக்கு தயாராகிறான். நீ வந்து அவங்க கூட அவங்க நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவிட்டு வந்து ராம்குப்து வந்து திருசாமிகிட்ட வந்து சொல்கிறான். லேக்கின் ஆனால் சந்திரகுப்து ஸ்வியன் திருசுவாமினி கா வேசு தாரணா கர்க்கே சக்கராஜிக்கு யகி ஜாத்தாக. உடனே இந்த சந்திரகுப்து வந்து கேள்விப்பட்டு இந்த மாதிரி வந்து திருசுவாமி வந்து அந்த நாட்டுக்கு வந்து சக்கராஜி கூட அனுப்புகிறான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறான், அவனோட தம்பி ராம்குப்தோட தம்பி வந்து சந்திரகுப்து வந்து திருசுவாமி மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு பெண் வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணுறான், அவங்க நாட்டுக்கு போகிறான். யார் கூட? சக்கராஜி கூட வந்து அவன் போகிறான். அவன் அண்ணன்ட்ட சொல்லிட்டு இது போகிறான். அங்கே சக்கராஜிக்கு மார் டால்தாகை. அப்போ வந்து அங்கே பெண் வேஷம் போட்டு அவங்கள்ட்ட வந்து சக்கராஜிட்ட வந்து சண்டைக்கு நின்று சக்கராஜி வந்து கொண்டுறான். டால்தாகை தேச ஒரு திருசாமணிக்கா மான் பச்சுதாகை. ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து இந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை காப்பாற்றுறது இருக்கும். அந்த திருசாமணி வந்து காப்பாற்றுறது தான் வந்து அங்கே வந்து போனான் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கு. ஸ்திரியாங்கா ரக்ஷ, பெண்கள் வந்து பாதுகாக்க. சந்திரகுப்து கிஷிபி ஸ்திரீகா அப்புமான் சக்னகி சக்தா. சந்திரகுப்து வந்து எந்த ஒரு பெண்ணை வந்து அவமானப்படுத்துறதுக்கு அவன் வந்து விரும்ப மாட்டான். அது சக்னகி சக்தா, எந்த ஒரு பெண்ணுக்கும் அவமானம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியதான் வந்து சந்திரகுப்தர். வக்கு திருசுவாமினி கா மான் பச்சாதாக. உடனே இது வந்து திருசுவாமினி வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டவனே அவனுக்கு ரொம்ப வந்து வருத்தமாகிடுச்சு. பச்சாதா அப்படின்னா காப்பாற்றுறதுக்கோசரம் இந்த மாதிரி வந்து பெண் வேஷம் போட்டு அங்கே போனான். ஹர் ஸ்திரீகா ரக்ஷா கர்ணேக்கா தயாராகத்தாக. அதனால தான் வந்து அவன் பெண் வேஷம் போட்டு அங்கே போகிறதுக்கு தயாரானான். சாந்தி பிரிய சந்திரகுப்து கிரக கல்குக்கா படாவா தேனானகி சாகத்தா. சந்திரகுப்து வந்து அவங்க ஒரு கெட்ட வழியில் அவங்க வந்து ஒரு போனவங்களை கூட வந்து நல்ல வழியில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கக்கூடியவன். யதி கர்மே அசந்தி ரகேகி து दुश्मन आकर फयाता उड़ाएगे. यगी सोचकर वग अपने भाई के
विरोध कुछ नहीं बोलता, उसके इसी गुण का फायदा उड़ाकर राम गुप्त மன்மானி கர்த்தேகை. அப்போ வந்து இந்த ராம்குப்த் வந்து அண்ணன் வந்து கெட்ட வழியில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், எல்லாமே வந்து இந்த சகிப்தன்மையோட ஏற்றுக்கிட்டு அவன் வந்து அமைதியாக இருக்கிறான், எதுவுமே பேசாமல் இருக்கிறான். இதுதான் நகி போல்தா. சாம்ராட்டு சந்திரகுப்து பேரரசர். இப்போ வந்து பேரரசர் ஆக்கிடுறாங்க சந்திரகுப்தர். அது சாம்ராட்டு சந்திரகுப்து. चंद्रगुप्त से राजा होने के लिए हर क्षमता मौजूद हैं. அப்போ சந்திரகுப்து வந்து ராஜாவுக்கு உண்டான தகுதி எல்லாமே திறமை வந்து சந்திரகுப்திற்கு இருக்குது. மௌஜிது அப்படின்னு திறமை நடத்த எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்கிறது. வகு வீரர்கள், அவர் ஒரு பெரிய வீரராகவும் இருக்கிறார். வகு காரிய குஷல் ஹை, அவர் காரியத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டமாக இருப்பார். உசிசே ஆத்ம விஸ்வாஸ் கூட்டுக்கர் பராகை. அவன்கிட்ட வந்து எந்த ஒரு வந்து கெட்ட வழி வந்து அவன்கிட்ட வந்து எதுவுமே வந்து கெட்டு வந்து நெருங்காதான். அந்த மாதிரி வந்து ஒரு எந்த ஒரு எண்ணத்தில் வந்து கெட்ட எண்ணத்தை வந்து அவன் நினைக்கவே மாட்டான் சந்திரகுப்து. பக்கு அப்புனே பாயி ராம்குப்திக்கு हरकर सगने करता है. आगे इसका फल उससे मिल हो गए. इसलिए दुर्वासामुनि चंद्रगुप्त की है. चंद्रगुप्त है मंदाकिनी कहता है. இப்போ மந்தாக்கினி சொல்கிறா कि राज्य की रक्षा करने वाला की ராஜா. அந்த நாட்டை ஆளுறதுக்கு தகுதி வந்து சந்திரகுப்து தான் இருக்குது. மந்தாக்கினி யார் அப்படின்னா துர்வாசாமுனியுடைய தோழி, அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா. इसलिए ஆகையால் சந்திரகுப்து இன்னைக்கு மகதக்கா ராஜாக மீனது சந்திரகுப்து தான் மகத நாட்டுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். ஷப் மில்கர் சந்திரகுப்துக்கு ராஜா பனாத்தகை. ஷப் மில்கர் எல்லோரும் சேர்ந்து அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சந்திரகுப்து வந்து நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. உபன்சன்கார் முடிவுரை. சந்திரகுப்து ஜஹாங்கு சாந்தி பிரியகை. அப்போ சந்திரகுப்தர் வந்து அங்கே வந்து சாந்தி பிரியனா அப்படின்னு ரொம்ப அமைதியாக இருப்பவன். வகின் சகசிபிகை. வந்து அதிகமாக வந்து எதையும் வந்து விரும்ப மாட்டான். ஜகாங்கு சதுர்கை. சதுர்னா வந்து புத்திசாலி, அவன் பெரிய ஒரு புத்திசாலியாக இருக்கிறான். யார் சந்திரகுப்தர் சொல்கிறாங்க, புத்திசாலியாக இருப்பவன். வகின் ஆஞாக்காரி பி, எந்த ஒரு கட்டளையும் வந்து ஏற்கக்கூடியவன். ஜகாங் பிரேமிகை. வகாங்கு தியாகிபிகை, வந்து எதுலையுமே வந்து ஒரு தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவன். ஈஸ்டரகு சந்திரகுப்து கா சரித்திர சித்திரன் ஈஸ் நாடகமே கூபுகுவாக. இந்த நாடகத்தில் வந்து சந்திரகுப்தருடைய நாடகம்தான் வந்து உண்மையிலே ரொம்ப வந்து நன்றாக சிறப்பாக இருக்கிறது. கூபுகுவாக அப்படி நன்றாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.